எல்லாரும் முதல்ல ஒரு தடவை ஜோரா கை தட்டிருங்க. இந்த கைதட்டல் வந்து வாலிசார் கூட இல்லை, எனக்கும் இல்லை, நம்ம மணியான டைரக்டர் மணிரத்னம் அவர்களுக்கு. ஏன்னா சுகாசினிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், அவர் எங்கேயும் ஒரு 10 வாரத்தை வந்து பேசியே நான் பார்க்கல. அந்த அளவுக்கு அவர் படத்துலையும் அப்படித்தான், அவரும் அப்படித்தான். எங்காவது ராத்திரிகள் அங்கே இங்கேயும் எங்காவது மீட் பண்ணா கூட அப்பவும் நம்ம கிட்ட தலையாட்டிட்டே இருப்பார் ஒழிய அவர் பேசவே மாட்டார். ரொம்ப ரேரா ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான். இன்னைக்கு நான் பார்க்குறேன், அவர் பாட்டில் பேசிக்கிட்டே இருக்காரு. எப்படி இந்த அளவுக்கு இன்னைக்கு பேசினாரு அப்படிங்கும் போது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அதே மாதிரி பாண்டியராஜனுக்கு உங்கள் சார்பாக என் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். பாண்டியராஜ் இங்கே போயிட்டான், இருந்தாலும் தகவல் போயிட்டோம். என்னென்னா அவன் பேசும்போது சொன்னாப்புல பாண்டியராஜன், முதல்ல பல்லவராஜன், அதுக்கப்புறம் பிருத்திவிராஜன், அதுக்கப்புறம் பிரேமராஜன், அடுத்தது இன்னும் என்னன்னு தெரியலன்னா ஆக முயற்சியில தான் இருந்துட்டு இருக்கான். அதனால அந்த முயற்சிக்கு எல்லாரும் சார்பா ஒரு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். அதே மாதிரி அமர், அவர் வந்து நான் ரொம்ப நாளாக தீர்க்கதரிசனமாக முதலே போட்டது தான் அந்த மௌன கீதங்களில். கரெக்டாக என்னன்னா மியூசிக் டைரக்டர் போடும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று போட்டேன் நான். அந்த டைட்டில் போடும்போது என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எடிட்டர்னு போடும்போது கூட 4வது மாடியில் எவனோ ஒருத்தர் நின்றுருப்பான், ஒரு பொண்ணு நின்றுருக்கோம், அது அங்கேருந்து ஜடையை அவுத்து விடுவான். உடனே கீழிருந்து ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு அந்த ஜடையை பிடிச்சிட்டு ஏறுவான். 2வது மாடி நடுவில் வந்து ஒரு ஆள் கத்திரிக்கோளோட வந்து ஜடையை வெட்டுவார், எடிட்டர் அப்படின்னு சொல்லி போட்டேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொன்று போட்டிருக்கும் போது அமருக்கு என்னடா போடுறதுன்னு இளையராஜா வாசிக்கிட்டு இருப்பாரு, பேம் பேம் பேன்னு வாசிட்டு இருப்பாரு. ஒரு கை வந்து எடுக்கும், அப்புறம் பார்த்தா எங்கிட்ட குடும்பம் நீட்டிட்டு அப்படியே வாசிப்பாரு. நான் மியூசிக் கங்கை அமரன். ஸோ அதை அவரே ஒத்துக்கிட்டாரு, நிறையா நாங்கள் இருந்தெல்லாம் பண்ணோன்னு. ஸோ அவர் கூட எல்லாம் வேலை பார்த்ததுங்கிறதெல்லாம் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து வேலை பார்த்த நாட்கள்ங்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷமான நாட்கள். அப்புறம் வாலிசாரை பற்றி நான் வந்து பேசுறது அப்படின்னு சொன்னோம்னா, அவர் கூட நான் இருந்தது வந்து, ஏன்னா பாட்டை பற்றி எல்லாரும் பேசிடுவாங்க. அவர் என்னென்ன பாட்டு எழுதியிருக்காருன்னு எல்லாருமே மனப்பாருங்க. அவர் பாடியே காமிச்சிட்டார் கங்கை அமரன், ஒரு பாட்டு விடாம எல்லாம் அவருக்கு நல்லா பாட வருங்கிறதுனால பாடிட்டாரு. நானும் அவரும் காம்பினேஷன்ல அவர் கூட உட்கார்ந்துருக்கும் போது அவர் லெவலுக்கு நான் போக மாட்டேன், என் லெவலுக்கு அவர் இழுத்துட்டு வந்துடுவார். அவரே வந்துடுவார் என் லெவலுக்கு, அந்த அளவுக்கு தான் பேசுவார். அவர் எப்பவுமே வெத்தலை பாக்கு கொண்டு வந்துட்டு அந்த வெத்தலை பாக்கு டப்பா வச்சுட்டு சொல்லுவாய் என்ன டியூனு அப்படிம்பாரு. ஸோ உட்காந்துட்டு டியூனு என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அப்படியே வெத்தலை எடுத்து அவர் போடுவார். எனக்கு டெம்டேஷன் ஆகும். அதுக்கப்புறம் அவர் போட்டு முடிக்கிற வரைக்கும் பேசாமல் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறமா மெல்லவா அண்ணே அப்படி இந்த அப்படிம்பாரு. அப்புறம் இன்னும் இப்போ டப்பாவை எடுத்து திறந்து அந்த வெத்தலையை வந்து மெல்ல அந்த காம்பை கிள்ளி அந்த கீழ் சைடு அப்படி ஓரமாக கிள்ளி, அதுக்கப்புறம் மடியில் நல்லா அப்படி தடிச்சு நல்லா துடைச்சி, அதுக்கப்புறம் அந்த அந்த பாக்கு எடுத்து போடுறதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு எடுத்து அதை லேசாக அப்படி தடவி பண்ணி, அதுக்கப்புறமா பாக்கு எடுத்து அதுக்கப்புறம் அது உள்ளே வச்சு அப்புறம் நல்லா மடித்து அழகாக பண்ணி அப்படின்னு வாயில் போடுவேன். பார்த்துக்கிட்டே இருப்பார். யோ, ஒரு வயசு பிள்ளைய தடவர மாதிரி இப்படி தடவி ரசிச்சு ருசிச்சு போடுறாலும் உன்னதான் ஏன் பார்க்குறேன் அப்படிம்பார். அதான் காம்பினேஷனுங்கிறது. எனக்கு தகுந்த மாதிரி அவர் இருப்பார். அதே மாதிரி பாட்டு எழுதுனா கூட எனக்கு அவருக்கு டியூனிங் ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்ன சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பாட்டு எனக்கு ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யாராவது பாட்டு இது பண்ணேன்னா, இப்போ தத்தரடா 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 அப்படின்னு சொல்லி போட்டார். அப்புறம் அவரே சொல்லுவார் என்னென்னா, இந்த மாதிரி வந்து இல்லை இது கஷ்டம், ஏன்னா டியூன் போடுறது இது வந்து கவிஞரெல்லாம் எழுதுறது கஷ்டம், அதனால் வந்து இது வேண்டாம் வேற போடணும். நான் சொன்னேன் அது அவங்க தொழிலுங்க, அது அவங்க பார்த்துக்கிட்டோம், டியூன் நல்லா இருக்குன்னா நீங்கள் போட வேண்டியதானே, நீங்கள் போடுங்க, அப்புறம் கவிஞருக்கு பாட அவங்க மண்டை உடைச்சிக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ நான் சும்மா இருக்க மாட்டாமல் அவர் உடனே டியூன் டெவலப் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கா மீட்டருக்கு பாருங்கன்னு சிட்டுக்குருவி கற்றுத்தது வெட்டக்குருவி வைக்கப்படுதுன்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். நல்லா இருக்க அப்படிம்பாரு. இப்படி எப்பவுமே வந்து எந்த டியூன் போட்டாலும் வந்து சும்மா இருக்காமல் நான் வந்து அது நல்லா இருக்கா இல்லையா மைண்டில் ஏறதுக்காக ஏதாவது லைன் போட்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பல்லவியில் 2 லைன் போட்டோம்னா மீதி கவிஞர்கள் வந்து, இப்போ கங்கை அமரனே வந்தார், எதுலாம் மேளம் அடிடா தாளம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கணேசன் அந்த பாட்டில் அதை நான் போட்டு வச்சுருந்தேன். இனிதான் கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் போட்டுட்டேன். அப்போ தானே அப்படின்னு சொன்னோடனே உடனே அமர் வந்து பிடிச்சிக்கிட்டாரு.
அதான் பாடுற பாட்டுக்கு அதில் போட்டா தாண்டா உருப்படு நாடு அப்படி இப்படின்னு சொல்லி டக்குன்னு கன்டினியூ பண்ணி முடிச்சிட்டாரு. அப்புறம் சட்டத்துக்கு போகலான்னு அந்த மாதிரி தான் வாலி சார் வந்தோடனே பல்லவி ஏதாவது இருக்கா, 2 லைன் ஏதாவது 2 லைன் இருக்குன்னா அப்புறம் உடனே கன்டினியூ பண்ணிடுவார். அப்புறம் அது மாதிரி ஒரு பாட்டில் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது சரணம், அப்போ எங்க ராஜா பாட்டு நான் டம்மியாக போட்டு சொன்னேன். என்னன்னா மானே மறி கொழுந்து தேனே தினக்கருது தாவணிய உனக்கு அப்படின்னு போட்டேன். அப்புறம் மீதியெல்லாம் அப்புறம் எழுதிக்கலாம், அண்ணன் வந்துடுவார், வாலி சார் வந்ததுக்கப்புறம் எழுதிக்கலாம். என்னையா டியூன் அதுதான் மானே மறி கொழுந்து தேனே தினக்குது தாவணி ஏன் உனக்கு, அதெல்லாம் நீ கரெக்டாக கேட்பிய அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் என்ன, நீ தனே நான் தனன்னா அப்படின்னு சொல்லி அது பாடிக்கான்னு சொல்லி நீ ரசிக்கிறத நான் பார்த்து புட்டேன், உன் பசி எறிஞ்சு நான் போத்திக்கிட்டேன் அப்படின்னாரு. என்ன இதுக்கப்புறம் நம்ம என்ன தேவை நமக்கு? அவருடைய லைன்கள் எனக்கு அவருடைய காம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. கங்கை அமரன் டச் பண்ணி விட்டாரு. அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த மூக்குத்தி மூக்கு மேல பாட்டு அந்த நேரத்தில் வந்து மௌன கீதங்கள்ல எனக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் என்னன்னா, ஒரு பாட்டு ஒரு தடவை பாடிட்டு அதுக்கப்புறம் பேத்தாசா மறுபடியும் இப்போ அந்த காலத்துல எல்லாம் நிறைய பாட்டு காதலிலே தோல்வி விட்டான், காதலி ஒருவன் கண்ணி ஒருத்தினா மறுபடியும் ஒரு தடவை சந்தோஷத்துல அது உன்னை கண்டு நான் நடனா மறுபடியும் சந்தோஷத்துலையும் வரும் சோகத்திலையும் வரும். இந்த மாதிரிலாம் பாட்டுகள் வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிறது உண்டு. அந்த மூக்குத்தி பூ மேலே போட்டோடனே அதுக்கப்புறம் வந்து அது மறுபடியும் சோகமா ஒரு தடவை வந்து பின்னால் எங்காவது ரிப்பீட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே காம்ப்ளெக்ஸ். அப்புறம் நான் அமர்கிட்ட சொன்னேன், இல்லை அமரு இதெல்லாம் சரியா வராது, நம்ம சோகமெல்லாம் பாட வேண்டாம், அந்த சந்தோஷமா டூயிட்டோடு நிறுத்திக்குவோம், தனியா சோலோவா பாடுற அளவுக்குலாம் சரியா வராது அப்படின்னா. அப்புறம் அண்ணன் பாட்டு எழுதுக்கு வந்தாரு, எழுதிட்டார் வாலி சார் மூக்குத்தி பூ மேல காத்து உட்காந்து பேசுதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து வாலி சார்கிட்ட அண்ணன் இது சோகமா இந்த இடத்துல பாடினா நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது அந்த சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லி கேட்டாரு. ஆமா நல்லா தான் இருக்கும் அப்படின்னாரு. அப்ப நான் வந்து சொன்னேன், இல்லைண்ணே வேண்டாம் அப்படி, என்ன ஒரு பெரிய ஹீரோக்கள் வந்து அதே மாதிரி ஒரு ஹாப்பியா பாடிட்டு அப்படியே பேத்தாசா பாடினா ஜனங்க உட்காந்துருப்பாங்க. அது எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஆளுகள்லாம் அவங்க தான் பாடணும், நம்மள மாதிரி ஆளுகள்லாம் பண்ணா பேசாம போய்கிட்டே இருப்பாங்க தேட்டர் விட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அதுக்கு வந்து வாலி சார் சொன்னார், ஐயோ அடக்கி வாசிக்கிறதும் கரெக்டு அடங்கி வாசிக்கிறதும் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் உனக்கு வந்து அந்த மாதிரி இல்லையா, சிச்சுவேஷன் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு, ஸோ நீ நல்லாவும் பண்ற, உனக்கு எது காம்ப்ளெக்ஸு, தைரியமா நான் தொடங்கி வைக்கிறேன், நீ பேத்தாஸ் பாட்டு பெரிய ஹீரோ மாதிரி வந்து அதே பேத்தாஸ் பாட்டை நீ ஹாப்பியா பாடிட்டு பேத்தாஸா பாடு, நீ ஏன் ஒரு பெரிய ஹீரோ தான், அதனால நம்பிக்கையோடு நான் தொடங்கி வைக்கிறேன் பாடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் அப்படியே தைரியமா அந்த பாட்டை வச்சேன். அப்புறம் பின்னால வரும்போது சிவாஜி சார் வச்சு டைரக்ஷன் பண்ணும்போது உடனே நான் தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது அது ஞாபகம் வந்தது. அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைவாரிசுன்னு சொன்னப்போ அப்பவும் வாலி சார் நினச்சிக்கிட்டேன், என்னடா இப்படி அவர் சொன்ன மாதிரியே கரெக்ட். வாலி சாரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் எல்லாரும் அரசியல்ல கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க, அவர் அரசியலுக்குள்ள அடியெடுத்து வைக்காமையே கிங் மேக்கர் தான். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை வந்து பாட்டிலேயே அவர் சினிமாக்குள்ளே தான் இருந்தார், அவர் அரசியலுக்கு வரல. ஆனா இவருடைய பாட்டிலேயே வந்து அவரை வந்து மன்னன் ஆக்கி காமிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட இன்னைக்கும் எல்லாருமே அதை பத்தி ரொம்ப பெருமையா அவருடைய பாடல்கள் எவ்வளவு முக்கியத்துவமாச்சு அவர் நாட்டை ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர்கிட்ட இன்னொரு மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் வந்து திடீர்னு சில கவிஞர்கள் வருவாங்க, அந்த காலத்தில் எழுதுனது எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் எழுதுனேன் சார், இப்போ எங்கே எனக்கு பாட்டு சரியா யாரும் புதுசாக மற்ற மியூசிக் டேரக்டர்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கு. என்ன அவங்கெல்லாம் இருக்கும்போது கொடுத்தாங்க, இப்போ இல்லைன்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எழுத சொல்லுவேன். சில பேர் நல்லா எழுதிடுவாங்க, சில பேர் கடைசி நேரத்தில் அப்படி முழிப்பாங்க அந்த ரெக்கார்டிங். அப்போ அடுத்த பாட்டு வாலி சார் எழுதுறதுக்காக நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் அவர் வர்ற நேரம் வந்து அடுத்த பாட்டுக்கு இந்த பாட்டே ஒன்றும் முடிஞ்சிருக்காது. அப்போ வந்து அப்படியே மண்டையை உடைச்சிட்டு உட்காந்துருப்பேன். வந்து நீ பாட்டு பார்க்கலாமாயா அப்படிம்பாரு. இல்லைண்ணே ஒரு ப்ராப்ளம் ஒன்று, என்னண்ணே இப்படி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தேன், அதனால் வந்து அது சரியாக வரல, அது ஒரு இன்னொரு 7-8 லைனு தேவைப்படுது அப்படிம்பா, டியூனை போடு அப்படிம்பாரு. அப்புறம் டியூனை போட்டோடனே அந்த புது கவிஞருக்காக டக்குன்னு வார்த்தைகளை சொல்லுவார், நான் அவசரமாக எழுதி ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பா. அப்புறம் அவனை அனுப்பிச்சதுக்கப்புறம் சொல்லுவார், ஐயோ உதவி பண்ணு, திறமை இருக்கவனுக்கு உதவி பண்ணு,
நீ பாட்டில் பாவப்பட்டு உதவி பண்ணனா இங்க உங்ககிட்ட இன்னைக்கு வந்து அவன் பேர் வாங்கிட்டு போயிடுவாயா, அடுத்து இன்னொரு டைரக்டர் மாட்டிக்குவான், இன்னொரு ப்ரொடியூசர் மாட்டிக்குவான். ஏன்னா அவன் பிரமாமா எழுதிருக்கான அவனை கூப்பிட்டு எழுதுன்னு சொன்னோம்னா அங்க அந்த நேரத்துக்கு நான் இருப்பேனா இல்லை இன்னொருத்தர் இருப்பேனா, எல்லாரும் எழுதி கொடுப்பாங்களா அப்படின்னாரு. அந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சேன். புது ஆளுங்கன்னா கூட டெஸ்ட் பண்ணி பண்ணுவோன்னு. இன்னைக்கு உதாரணத்துக்கு வாலி சார் அவர்கள் வந்து இங்கே வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்னு. அது மாதிரி அவருக்கு விழா, அவர் சந்தோஷப்படணும். ஆனால் அவர் வந்து இத்தனை கவிஞர்களுடைய வாரிசுகளை எல்லாம் கூப்பிட்டு பாண்டியராஜன் வந்து அதை முதல்ல டச் பண்ணா. இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த சமாச்சாரம் தான். அதே மாதிரி வந்து அவருடைய இந்த ஒரு குணத்தில் வந்து எம்எஸ்வி பற்றி இந்த புக்கில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்னென்னா, எம்எஸ்வி சாரை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து நான் திங்க சோறு இல்லை, ஆனால் எம்எஸ்சியை மீட் பண்ணதுக்கப்புறம் சோறு திங்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த புஸ்தகத்தில் ரொம்ப உருக்கமாக கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து சார்லி எல்லாம் கூட ரொம்ப பிரமாதமாக சிறப்பாக பேசினாங்க. சார்லி பேசும்போது குறிப்பிட்டாப்புல இதெல்லாம் என்னென்னா வி கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்டயே வி கோபாலகிருஷ்ணன் வந்து பல தடவை, ஐயோ உன் படத்தில் ஏதாவது நல்ல கேரக்டர் கூடியா, எனக்கு நெடுநாள் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன திடீர்னு வி கோபாலன் சார், நானும் சினிமாவில எல்லாம் பார்த்துருக்கேன், வாலி சார் வந்து இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்தில் படிக்கும்போது தான் அவருக்கு நட்பு எந்த அளவுக்கு இருந்தது, அந்த எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அவர் வந்து இவர் சும்மா இருக்கிற நேரத்தில், அதாவது சான்ஸ் இல்லாத நேரத்தில் இவருடைய முதல் பாடலை வந்து அவர், இவருடைய அட்ரஸ் வேற சரியா தெரியல, ரோட்ல வந்து நின்று வாலி வாலி அப்படிங்கிற மாதிரி கத்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்ன வா இப்படி ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கோபாலகிருஷ்ணனை கூட்டு போய் முதல் பாடல் அந்த கோபாலகிருஷ்ணனால தான் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அந்த கோபாலன் அதே மாதிரி அவருக்கு ஒரு நேரமான அந்த கோபாலன் அப்படிங்கிறது வந்து மியூசிக் போட்டவரும் கோபால். அந்த மாதிரி அவர் ஒரு தெலுங்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் எழுதி இருக்கும்போது நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து புறப்படுறதுக்கு முன்னால வந்து நான் போய் என்ன பேச போறேன், என்ன பேசுறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லையே, ஏன்னா பாலி சார் நமக்காக இவ்வளவு பாட்டு எழுதியிருக்கா. அப்புறம் நினைச்சு பார்ப்பா அவருடைய புஸ்தகங்கள்லாம் படிக்கும்போது மனசுக்கு கனமா இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த விழாவில் எனக்கு பெரிய திருப்தி என்னன்னா, அவர் எத்தனையோ பேர் அந்த மாதிரி வாலி சார் அவர்களுக்கு வந்து இது செய்ய முடிஞ்சதுங்கிறது பெரிய பாக்கியமாக நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம்.